திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டாக இந்த செவ்வாய்க்கிழமை 3ஆம் பிறையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளைய தினத்த தவற விடாதீங்க. வெற்றிலை தீபத்தோட இந்த ஒரே ஒரு பொருளை சேர்த்து நீங்க தீபம் ஏற்றி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஸோ நம்ம பொதுவா வெற்றிலை தீபம் அப்படின்றது 6 வெற்றிலையில 6 அகல் விளக்கு, புது மண் அகல் விளக்கு நம்ம வைத்து ஏற்றுவோம். இன்கேஸ் அந்த மாதிரி விளக்கு இல்ல அப்படின்னா, வீட்ல இருக்கக்கூடிய விளக்குல நீங்க முருகருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விளக்கு தனியா ஏற்றி பாருங்க. வெற்றிலை தீபம் ஏற்ற முடியாதவங்க கூட நீங்க நார்மலா ஏற்றக்கூடிய விளக்குல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை போட்டு நீங்க ஏற்றலாம். இந்த புது அகல் விளக்கு வாங்க போறீங்க அப்படின்னா, அத செவ்வாய்க்கிழமையில வாங்காதீங்க. பொதுவா மண் சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களும் செவ்வாய்க்கிழமையில வாங்கக்கூடாது. அதனால ஆல்ரெடி வாங்கி வைத்திருந்தா அத யூஸ் பண்ணுங்க. நாளைய தினம் புதுசா அகல் விளக்குகள் வாங்க தேவை கிடையாது. அடுத்தடுத்த வாரம் நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க வந்து சஷ்டி விரதமோ, இல்லனா வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுதும் சரி, நீங்க அந்த அகல் விளக்கு ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா, அதையே பயன்படுத்தலாம். இல்ல புது அகல் விளக்கு வாங்குறீங்கன்னா, அந்த முந்தைய நாளே வாங்கி வச்சுக்கோங்க. செவ்வாய் அன்று வாங்குறத தவிர்த்துடுங்க. 6 விளக்குமே பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. அந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றும் பொழுது, அந்த விளக்குல கொஞ்சமா பச்சை கற்பூரம் கலந்துக்கோங்க. அந்த மாரி கலந்துக்கும் பொழுது, அந்த வாசனை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடே தெய்வீக கடாட்சமா இருக்கும். இப்ப நமக்கு வந்து கடன் பிரச்சனை தீரணும், நம்முடைய வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக, ஒரே ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அத நீங்க வந்து அந்த வெற்றிலையில வைத்து வழிபாடு செய்யுங்க. அந்த வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது, அந்த துவரம் பருப்பு வெற்றிலை மேல இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு இலையிலயுமே ஒரு ஒரு ஸ்பூன் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் வைத்தா உங்களுக்கு போதுமானதா இருக்கும். தனியா ஒரு 1 ஸ்பூன் அளவு துவரம் பருப்ப எடுத்து முருகன் பாதத்தில வைத்து வணங்கி, அதுக்கப்புறம் அத பறவைகளுக்கு தானமா போடுறது சிறப்பு. இந்த தீபம் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா, அடுத்த நாள் இல்லன்னா மாலை வேளையில கூட இத செய்யலாம் நீங்க. ஏன்னா, இத நம்ம ஒரு சிலர் காலை வேளையில ஏற்றுவோம், மாலை வேளையில ஏற்றுவோம். அதனால நீங்க அந்த செவ்வாய் அன்று விட்டுருங்க. புதன்கிழமை அந்த துவரம் பருப்பு எடுத்து மனதார வேண்டி, என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், எனக்கு வந்து பண வரவு அதிகரிக்கணும்னு வேண்டி, அத பறவைகளுக்கு போட்டுடுங்க. ஸோ இது மாரி செய்து பாருங்க. திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு உங்கள தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்க வந்து எளிமையா உங்களால என்ன முடியுமோ அந்த வழிபாட செய்யுங்க. 6 விளக்கு ஏற்ற முடியல, வெற்றிலை தீபம் ஏற்ற முடியலனாலுமே, முருகருக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு விளக்கு ஏற்றுங்க. அது அடியில நீங்க கொஞ்சமா துவரம் பருப்பு வைங்க. ஸோ இதுவே போதுமானது. இந்த பதிவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். நன்றி.